அழகான ஆற்றங்கரையின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. ஆலமரத்தில் நிறைய குருவிகளும் பறவைகளும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தனர். அந்த குருவிகளும் பறவைகளும் எல்லோரும் நண்பர்கள். அது மட்டுமா, ஆற்றங்கரையின் ஓரத்தில் இருந்த தவளைகளும் அப்படித்தான். அந்த காட்டில் ஒரு பெரிய சிறுத்தை இருந்தது. அது தினமும் தன்னுடைய மரத்தின் மேல் ஏறி அந்த ஆலமரத்தில் உள்ள கூடுகளை எல்லாம் களைத்து அதில் உள்ள குஞ்சுகளை எல்லாம் தின்றுவிடும். இது போலவே தினமும் நடந்து கொண்டிருந்தது. இதன் அட்டகாசம் தாங்க முடியாமல் பறவைகள் வேறு இடத்துக்கும் செல்ல முடியாமல் பாவம் தன் நண்பர்களுடன் ஒரு திட்டமாவது தீட்டலாம் என்று வந்தது. ஆலமரத்தின் அடியில் அனைத்து நண்பர்களும் சேர்ந்து யோசனை செய்து கொண்டிருந்தனர். இதில் ஆலமரத்தின் அடியில் வாழும் தவளை, அணில், முயல், ஆமை அனைத்தும் இந்த குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் நண்பர்கள். எனவே எல்லோரும் சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டு யோசித்து கொண்டே இருந்தார்கள். மறுபக்கம் பார்த்தால் காட்டில் ஒரு வேடன் வந்து நிறைய விலங்குகளை வேட்டையாடி கொண்டு சென்றிருக்கின்றான். அப்படி வேட்டையாடும் போது அவன் வலையும் வைத்திருந்தான். அந்த வலைகளை வைத்துவிட்டு அந்த காட்டிலேயே அவன் சிறிது நேரம் இருந்தான். அவனுக்கு தேவையான விலங்குகள் கிடைத்ததும் அந்த காட்டிலிருந்து அந்த வேடன் புறப்பட்டான். அந்த வேடன் புறப்படும் போது என்ன செய்தான் தெரியுமா? அவன் வைத்திருந்த வலையை மறந்துவிட்டு மரத்தின் மேலேயே விட்டு சென்றான். தன்னுடைய துப்பாக்கியை தூக்கி கொண்டு அவன் மட்டும் சென்று விட்டான். வலையை மறந்து விட்டான். அந்த காட்டின் வழியே வேடன் இருந்த இடத்தில் புறா வந்து நிறைய இறை தேட சென்றது. அப்படி தேட செல்லும் போது புறாவின் கண்களுக்கு அவன் விட்டு சென்ற வலை தென்பட்டது. இதனை பார்த்தவுடன் புறாவுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. அந்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த வலையை வைத்து எப்படியாவது அந்த சிறுத்தையை பிடித்து விடலாம் என்பதுதான். சரி, இதுதான் சரியான திட்டம் என்று யோசித்து கொண்டே தன் நண்பர்களுடன் ஆலோசனை செய்வதற்காக புறா பறந்து செல்ல ஆரம்பித்தது. போகும் வழியெல்லாம் எப்படியெல்லாம் அந்த வலையை தூக்கி கொண்டு வருவது என்பது பற்றி பல யோசனையோடு அந்த புறா திரும்பவும் தன்னுடைய தோழர்களை பார்க்க தன்னுடைய இடத்திற்கு சென்றது. தன்னுடைய இடத்தை அடைந்ததும் புறா தன்னுடைய நண்பர்களிடம் இவ்வாறு தான் பார்த்த வலையை பற்றியும் அதன் மூலம் தான் திட்டம் தீட்டியிருப்பதாகவும் நண்பர்களிடம் கூறியது. அதை கேட்ட நண்பர்களான தவளையும் முயலும் அணிலும், நாங்களும் சில திட்டம் தீட்டி வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன அம்புகளை குச்சியில் வைத்து செஞ்சு நாங்களும் அந்த புலியின் மேல் வீசலாம் என்று ஒரு சிறிய திட்டம் தீட்டியிருந்தோம். இப்பொழுது நீ சொல்வதை பார்த்தால் நீ சொல்லும்படி அந்த வலையையும் அந்த சிறுத்தையின் மேலே போட்டு எங்களுடைய அம்புகளையும் போடலாம் என்று கூறியது. உடனே பல பறவைகள் சேர்ந்து அந்த வலை இருக்கும் இடத்தை தேடி சென்றது. புறா அந்த அனைத்து பறவைகளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு போனது. குருவியும் புறாவும் தனது நண்பர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு அந்த வேடன் வைத்திருந்த வலையின் இருக்கும் இடத்தை நோக்கி பறந்து சென்றது. பறந்து சென்றவுடன் வலையை கண்ட இடத்தில் அனைத்து புறாவும் குருவிகளும் அமர்ந்து தன்னுடைய அழகினால் அந்த வலை அனைத்து புறாக்களும் குருவிகளும் எடுத்துக்கொண்டது. தன்னுடைய அழகை கொண்டு அதை வாயில் கவ்விக்கொண்டு பறந்து சென்று தன்னுடைய மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டது. அதே போல திட்டம் தீட்டியது போல தவளை, அணில், ஆமை அனைத்தும் அம்புகளை செய்ய ஆரம்பித்தன. அவைகளும் நல்ல கூர்மையான அம்புகளை செய்து வைத்திருந்தனர். இப்பொழுது சிறுத்தையை எப்படியாவது இந்த அம்புகளை எய்ய வேண்டும் என்று நண்பர்கள் பேசிக்கொண்டனர். இது போலவே பேசிக்கொண்டிருக்கையில் புறாக்களும் குருவிகளும் அந்த இடத்தை வந்து அடைந்தது.
அந்த இடத்தை வந்து அடைந்ததும் நான் இந்த வலையை போட்டதும் நீங்கள் அம்புகளை எய்து விடுங்கள், அப்பொழுதுதான் சரியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தது அனைத்து புறாக்களும் குருவிகளும். சரி சரி, நாங்கள் அது போலவே செய்து விடுகிறோம் என்று அம்பை வைத்திருந்தவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய நண்பர்களும் அனைவரும் சேர்ந்து அந்த சிறுத்தையை எப்படியாவது திரட்ட திட்டமிட்டனர். அதன் திட்டப்படி அங்கு சிறுத்தை வரும் நேரமும் வந்தது. அனைவரும் அம்புடன் நின்று கொண்டிருந்தனர். அதே போல சிறுத்தை வந்தவுடன் புறாக்களும் மற்ற குருவிகளும் அதன் மேல் அந்த வலையை தூக்கி போட்டது. சரியாக சிறுத்தையின் மேல் அந்த வலை விழுக சிறுத்தை வலையில் சிக்கிக்கொண்டது. சிக்கிய சிறுத்தையை அனைத்து அணில்களும் தவளைகளும் முயல்களும் சேர்ந்து அம்புகளை எய்யத் தொடங்கினர். அம்புகள் அனைத்தும் அதன் மேல் பட்டு அதற்கு வலிக்கவில்லை என்றாலும் சிறிதளவு அதன் மேல் பட்டு கொண்டிருந்தது. எனினும் இவர்கள் தன் முயற்சியை கைவிடாமல் அம்புகளை எய்து கொண்டிருந்தனர். இப்படியே அம்புகளை எய்த பின்பு அவர்கள் போய் மறைந்து கொண்டனர். அந்த சிறுத்தை அந்த வலையில் சிக்கிக்கொண்டது. வலையை விட்டு வெளியே வர அந்த சிறுத்தையினால் முடியவில்லை. அந்த வழியாக தன் வலையை தேடி வந்த வேடன் அந்த சிறுத்தையுடன் வலை இருப்பதை கண்டான். மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனக்கு ஒரு சிறுத்தை கிடைத்ததை எண்ணி வேடன் சிறுத்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய இடத்துக்கு செல்லலாம் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வேடன் ஒரு மயக்க மருந்தை அந்த சிறுத்தைக்கு ஊசியின் மூலம் செலுத்தி அந்த சிறுத்தையை தன்னுடன் எடுத்து சென்றான். வண்டியில் போய் ஏற்றி அந்த சிறுத்தையையும் அவனும் சென்று விட்டனர். காட்டிலிருந்து ஒரு வழியாக சிறுத்தை வேடன் மூலமாக வெளியேற்றப்பட்டு விட்டது. அதை அறிந்த அனைத்து பறவைகளும் அதன் நண்பர்களான அணில் முயல் தவளைகளும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதை கொண்டாடுவதற்காக அனைவரும் நடனமாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். இவ்வாறே அவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக கூடு கட்டி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியுடன் தன் வாழ்க்கையை நடத்தினர். நண்பர்களே, நமக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் அதை நாம் தான் தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்க வேண்டும். நீங்களும் இது போலவே இருங்கள். நன்றி.